ஓகே மேம் போய்ட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வரேன். நான் நினைக்கலையே. இல்ல டிவிஎஸ் 50 சொன்னாங்க. அதுக்கே மலை மேலே இறங்கிடுறேன். 80 கிலோமீட்டருக்கு இறங்கின பரவாயில்ல, பொடியாக நடந்தாரேன் மேலே போயிருந்தேன். ஓகே விடலாம். ஓகே மடி நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? அந்த ஏரியால தான் இருக்கும். வாடிப்பட்டியா? ஆமா வாடி போடுங்க. உங்களுக்கு எப்படி போர்டு இருந்துச்சு. பிடிச்சிட்டே பேசுங்க. நீ லாகறீங்க. நவுட்டா இருக்கு பேட்டியா. என்ன பண்ணனும்? பிடிச்சுக்கோ சும்மா. ஓகே ஓகே. என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவா இறங்க வேண்டியதா இருக்கு. என்னலாம் இந்த லக்கேஜ்னால. லக்கேஜ் ஆக்சுவலி ரொம்பலாம் ஹெவி இல்ல, ஆனா கொஞ்சம் ஹெவி தான். அப்படி ஒவ்வொரு இடமா நின்னாகும் அது அவ பின்னாடி பின்னாடி போகுது. எவ்வளோ டைட்டா கெட்டினாலும் பின்னாடி பின்னாடி சொல்லாதீங்களா? பரவாயில்ல. அது இல்லாமல் என் ஹஸ்பண்டு கேரியர் ஒன் டே யூஸ்க்காக 500 ஜஸ்ட் 500 கேரியர் வாங்கி வச்சு அதை தான் அதில் வந்து தொழில் வழக்கத்தை சொல்லலாம். எல்லாம் நம்ம ஆட்கள் தான். ஸோ அந்த 500 கேரியரில் தான் நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். லக்கேஜ் எல்லாம் வச்சு. ஆமாம், ஜஸ்ட் ஃபார் 500 அஞ்சு ரூபாய். ஸோ அதுதான் வந்து நான் அவங்க கெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே நேராக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேயே இப்போ டேனிங் வரல, ஸ்ட்ரைட்டாக ரோடை பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்கோம். பாவம் சாரா பாப்பா வேற தூங்கிட்டு இருந்தா, எந்திரிச்சிட்டா. ஹாய் சொல்லுங்க சாரா. ஹாய். உம்மா கொடுத்துருங்க. உம்மா பிளேன் கிஸ். ஓகே. பக்கா செட்டு. ஓகே, இனி நிக்கவே வேண்டாம். டைரக்டா ஊட்டி தான். ஊட்டி போறோம், பறக்குறோம். ஆக்சுவலி மழைலாம் பெய்யும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா மழைலாம் எதுவுமே பொய்யல. ஸோ பயங்கர வெயில் தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்பவே. இனி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா சாப்பிடணும். பார்த்து போலாமா? சலோ.
ஸோ நாங்கள் இப்போ ஒட்டன் சத்திரத்தில் உள்ள ஹோட்டலுக்கு தான் வந்து அன்னபூர்ணா இல்லைல்ல அன்னபூர்ணா வேறு அது ஹோட்டல் பேர்லாம் அப்புறம் சொல்லலாம். ஓகே. ஸோ நாகர்கோயிலிருந்து திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி போகுது. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. ஒழுங்காக தூங்க கூட இல்லை. அதனால் இன்னொரு ஜென்மம் நான் ஊட்டி பைக்கில் வருவேனாங்கிறது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இது அமானுஷ்யம் நிறைஞ்ச இது சொல்கிறோம். அப்படிலாம் இருக்கு, அப்படிலாம் தெரியுது. ஆனால் ஒரு சாட்டம் அதுவும் வந்து பைக்கில் இன்னும் போகல இல்லையே, இன்னும் 200 கிலோமீட்டர் போகலையே. ஆமாம் இன்னும் போகணும். இப்போ நார்மலாக போகும்போதே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ நீ ஹையாக போகும்போது எப்படி இருக்கும்னு தெரில. பொய்யா வரும். அப்போ தான் வாமிட்டிங் வருதா தலை சுற்றி வருதான்றதே தெரியும். சாயரம் நம்ம கொஞ்சம் தூங்குறதுனால ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு இல்லைன்னா கஷ்டம். இங்கே ஒரு பொங்கல் ஆர்டர் பண்ணோம். பொங்கல் ப்ளஸ் ஒரு தோசை. இதான் காலைல பிரேக்ஃபாஸ்ட். எப்போவுமே பொங்கல் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன். வேறு காலையில் டிஃபன் கூட என்ன பண்ணேன். நம்ம ஃபேவரட் பொங்கல் எப்படி இருக்கு பார்க்கலாம். நம்ம ஃபேவரட் என்றைக்குமே ஆரியமன் தான். அதை அடிச்சிக்க முடியாது. கோட்டரோட ஆரியபவன் நாகர்கோயில் அதை பீட் பண்ணுவான்னு இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம். மக்கள் அதான் மக்களே இதான் எடுத்தாரேன். சரி ஓகே நம்ம சாப்பிடுமா. இதெல்லாம் போகலாம் நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்களா? சொல்கிறீங்களா வேண்டாமா சொல்கிறீங்களா? எல்லாம் வச்சுட்டாங்களா? ஆமாம் அதனால மக்களே நீ வச்சுக்கோ ஒன்றே எடுத்துரும். இப்போ நான் வந்து வாயில் வெயிட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன். சரி அப்படி நான் இப்போ நான் வாயில் இருந்து சாம்பார் வாடியை நல்லா கலக்கி எடுத்து ஊற்றி இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? ஆமாம் நம்ம கைதி படத்தில் கார்த்திக் சார் அவர்கள் இதே மாதிரி ஒரு பெரிய வாளியில் தான் பிரியாணி சாப்பிடுவாங்க. ஒரு அண்டாவில் இருக்கும், இது குண்டால இருக்கு. கொஞ்சம் கம்மியாக கிண்ண மாதிரி போகிற எப்படி இருக்கு அப்படின்ட்டு சட்னி எடுக்கிறேன். சட்னி எடுத்துக்கோ. செம்மையாக இருக்கு. சாம்பார் நல்லாக்கா? சாம்பார் சூப்பராக எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லுவா. செம்மையாக இருக்குன்ட்டு ஹோட்டல் விட்டு வெளியே போனோம்னு சொல்லுவா. உண்மையான ரிவ்யூ கொடுப்பா. சூப்பராக இருக்கு. அப்படியா? சரி இந்த சட்னி எடுத்துக்கோ. நான் வந்து பெரிய சித்தி வச்ச தக்காளி சட்னி சிவப்பு கலரு, சின்ன சித்தி வச்ச புதினா சட்னி பச்சை கலரு. சொல்ல முடியும் உங்களே போதும். அவ்வளோதான் பயங்கர. சரி 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 வேறுங்க கோவப்படுறான், பிள்ளையை திட்டுறா, கேமரா பார்த்து நடிக்கிறா. பாத்தியா மக்களே உங்கள் அம்மாவை பொங்கல் இருக்கு மக்களே. பொங்கல் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பொங்கல் நல்லா இருக்கு. சாம்பாரோட சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே தான் ரைட். இந்த பேபி பர்ஸ் வச்சுக்கோ. அவ்வளோதான் கிளம்பலாம். டைம் ஆகிட்டு. புரியல இந்த பையனா தெரியல. அது தெரியல. ஃபைனலி மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு கிளம்பியாச்சு. ஊட்டி மலைக்கு ஐச வைக்கிற முடிக்குது எனக்கு கோடு அந்த மருதமலைக்கு போய்